والصلاة والسلام على من لا نبي بعده. புனியத்திற்குரிய இல்லாமல்லா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மகத்துவமிக்க இரவுகளில் நமக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அப்பேற்பட்ட அந்த ஏக வல்லவனை போற்றி கொண்டவனாகவும் நமக்கு நேர்வழி காட்டியாக அனுப்பப்பட்ட நம் மீது அதிகமாக கவலை கொண்டுள்ள இம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஹதீஸ்களை தொகுத்த இமாம்கள், இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத பெருங்கருணை என்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் என்ற இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒரு மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த மார்க்கத்துடைய பெயர் என்ன என்று சொன்னால் இஸ்லாம். இன்னல்லாஹ இஸ்தஃபா லக்குமுத்தீன், நிச்சயமாக அல்லாஹ் இஸ்தஃபா லக்குமுத்தீன், இந்த மார்க்கத்தை உங்களிடமிருந்து அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். ஃபலா தமூத்துன்ன, நீங்கள் மரணித்து விட வேண்டாம். இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை போடுகின்றான். இந்த மார்க்கத்திலே நாம் ஏன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமது மறுமை வாழ்க்கையில் நிம்மதியான முறையில் ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, ஒரு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றார். எப்பொழுது முடியும் என்று தெரியாத ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டே நாம் எதை அதிகமாக எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை, கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று அதற்காக வேண்டி நிறைய முயற்சிகளை செய்கின்றோம். ஆனால் உண்மையிலே முயற்சி செய்ய வேண்டிய வாழ்க்கை எதை நோக்கி என்று சொன்னால், நாளை மரணத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் எதை தேர்வு செய்து வைத்திருக்கின்றோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது சாதாரண ஒரு மார்க்கம் கிடையாது. இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த ஹிதாயத், அல்லாஹ்வுடைய நேர்வழி என்பது நமக்கெல்லாம் ரொம்ப இலகுவாக கிடைத்திருப்பதனால் என்னவோ அதனுடைய அருமை தெரியாமல் நாம் என்ன செய்கின்றோம் என்று அதை ஒரு ஏதோ முஸ்லீமாக நாம் இருக்கின்றோம் அப்படின்னு நம்ம அசால்ட்டா இருந்துட்டோம். ஆனால் இதனுடைய வேல்யூ நமக்கு, இதனுடைய பலம் எப்போ நமக்கு தெரியும் என்று சொன்னால், மரணத்திற்கு பின்புதான் இதனுடைய முழு பலனும் நமக்கு என்ன செய்ய தெரியும். அதே நேரம் இஸ்லாத்தை புரிந்து கொண்ட ஒரு நபருக்கு தான், இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையில் நம்பக்கூடியவர்களுக்கு தான் இந்த மார்க்கத்துடைய பலன் நமக்கு தெரியும். அப்படி பலம் தெரிந்த நபர், முதலாவதாக ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அது யார்? நபிமார்கள். நபிமார்களுக்கு தான் இந்த மார்க்கத்துடைய அவசியம் என்ன, அவர்களுக்கு தான் இந்த மார்க்கத்தினுடைய இந்த ஒரு மனிதன் முஸ்லிம் அல்லாத நிலையில் இறந்து போய்விட்டால் அவனுக்கு எப்படியான ஒரு வாழ்க்கை இறைவன் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அவர்களுக்கு தெரிந்ததன் காரணமாகத்தான் நிறைய சம்பவங்கள் நபிமார்கள் தங்களது குடும்பத்தார்களிடமிருந்து என்ன செய்கிறாங்க, ஒரு சில விஷயங்களை இந்த மார்க்கத்தின் பெயர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன அவங்க குடும்பத்தார்கள்ட்ட சொல்றாங்க என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், வஅன்திர், நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களது நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியதன் அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரில் உள்ள எல்லாருக்கும் மார்க்கத்தை சொல்லியது போலவே தனது பெரிய தகப்பனார் அபூ தாலிப் அவருக்கும் என்ன செய்யறாங்க, இந்த மார்க்கத்தை சொல்றாங்க. அவர் எந்த மாதிரியான மனநிலையில இருக்கிறார் என்று சொன்னால், மரணப்படுத்த
படுக்கையில் கிடக்கிறார், சக்கராத்த அல்ல கிடக்கிறார். அப்போ உண்மையிலேயே இப்படியான ஒரு நிலையில் எனது பெரிய தகப்பனார் இப்படியே அவரது மரணம் ஆகிவிட்டது என்று சொன்னால், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை என்பது யாராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நிச்சயமா கொடுத்துருக்கோம். அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி பாச போராட்டம் நடத்துகிறார்கள். யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாச போராட்டம். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிறிய வயதிலேயே தாயையும் இழந்து விட்டார்கள், தகப்பனாரையும் இழந்து விட்டார்கள். அதற்கப்புறம் யார் அவர்களை பராமரித்து வளர்த்தது? அப்துல் முத்தலிப் அவர்கள் பராமரித்து வளர்த்தார்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் இறந்ததற்கு பிறகு யார் அவர்களை பராமரித்து வளர்த்தது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்றான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, உன்னை நாம் அனாதையாக பெறவில்லையா? உன்னை நாம் அனாதையாக இருக்கும் நிலையில் நாம் உன்னை ஆக்கவில்லையா? வஜதக லால்லன் ஃபஹதா, உனக்கு நான் நேர்வழி காட்டவில்லையா என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லி காட்டாம அவர்களது சிறிய வயது வாழ்க்கை என்பது ரொம்பவும் ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை, தாய் தகப்பன் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படியான ஒரு வாழ்க்கை, ஒரு அந்த நேரத்தில் தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் இருந்து அவர்களை பராமரித்து வளர்த்தது யார்? அப்துல் முத்தலிப் அவர்கள் பார்த்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அபூ தாலிப் பெரிய தகப்பனார் பார்த்து கொண்டார்கள். இவ்வளவு பெரிய பாசமாக இருக்கக்கூடிய பெரிய தகப்பனார் இருக்கும் முறையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மக்கத்து காப்பீர்களால் எவ்விதமான ஒரு பெரிய பாரதூரமான ஒரு விளைவுகள் ஏற்படவில்லை. ஏன் என்று சொன்னால், அபூ தாலிப் அவர்கள் அந்த சமூகத்திலே மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளவர்கள். அவர்கள் குடும்பம் தான் பெரிய குடும்பம். 1000 தான் நீங்க இஸ்லாத்தை பற்றி சொன்னாலும் கூட, மக்கத்து காஃபிர்களுடைய கொள்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்தால் கூட அவர்களை எதிர்க்க வருபவர்கள், அவர்களுக்கு தீங்கிழைக்க நடக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? வேணா அபூ தாலிப் இருக்கிறாப்ல, அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறாப்ல, இவர் நம்ம ஏதாச்சும் பண்ணா அப்படின்னா அபூ தாலிப் கோபிச்சுக்கிறவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? அப்படியே நிறைய பேர் பின்வாங்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அபூ தாலிப் அவர்களுக்கு இந்த மார்க்கம் இஸ்லாத்தை அவர்களுக்கு எப்படியாச்சும் எடுத்து சொல்லிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அபூ தாலிப் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மார்க்கத்தை நீங்க ஏத்துக்குங்க, நாளை மறுமையில் உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அபூ தாலிப் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கறாங்க. அங்கிட்டு யாரை பார்க்கறாங்க? அவருடைய இன்னொரு அண்ணன் அபூ ஜஹல் என்ன செய்யறாங்க? பார்க்கறாங்க. அதை யார் பேச கேட்கிறது? எனது தம்பி மகன் முஹம்மது அவர்களது பேச்சை கேட்கிறதா, இல்லை என் அண்ணன் உங்க பேச்சு கேட்கிறதா அப்படின்னு சொல்லி இப்படி பார்க்கறாரு. அப்ப அபூ ஜஹல் என்ன சொல்றாரு? அபூ ஜஹல் என்ன சொல்றான்? நீ நமது முன்னோர்கள் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கம் என்ன மார்க்கம்? சிலைகளை வணங்குறது தான் நம்முடைய மார்க்கம். எனவே இந்த முகம்மதுடைய இந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ளாதே. நீ யாருடைய கொள்கையில தான் நீ இறந்து போகணும்? அப்துல் முத்தலிபுடைய கொள்கையில் தான் நீ இறந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கடைசியில அல்லாஹ் அவர் என்ன செய்கின்றார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பார்த்து, நான் எனது தகப்பனார் வழியிலேயே அந்த கொள்கையிலேயே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவருக்கு என்ன செஞ்சு ஒரு பிரிஞ்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ கவலை தாங்க முடியாது. பாசத்திற்கு பாசமாகவும் நேசத்திற்கு நேசமாகவும் என்னை வளர்த்து ஆளாக்கிய எனது பெரிய தகப்பனார் ஒரு காஃபிரான நிலையில் மரணித்து விட்டாரே, அவருக்கு நான் என்ன செய்யறது? நான் எப்படி வர நான் காப்பாற்றும் அல்லாஹ்விடத்துல இருந்து அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. இதுல நம்ம ஒரு விஷயத்தை நீங்க நல்லா ஒன்று விளங்கிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஒரு கொள்கை சொல்றாங்க? மார்க்கத்தை சொல்றாங்க. ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க இந்த மார்க்கத்துல தப்பு இருக்குது, இது நம்ம ஒரு மனித அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் இருக்குது, இந்த மார்க்கத்தை பின்பற்றினால் நாம் வழிகட்டு போயிடுவோம் அப்படின்னு என்ன செய்யல? அபூ தாலிபை அவர்கள் மடைமாற்றவில்லை.
எதை வச்சு அவங்க வந்து மடை மாற்றுகிறார்கள் என்று சொன்னால் சென்டிமெண்ட். நம்ம தகப்பனாருடைய கொள்கையில தான் நாம் என்ன செய்து இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேசுறோமா இல்லையா? நீங்க குர்ஆன் ஹதீஸை நீங்கள் பின்பற்றுங்கள். மார்க்கத்தில் நீங்க தொழுகிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ அப்படி உங்க தொழுகையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். எந்த அமல் செஞ்சாலும் சரி, தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், எந்த அமலாக இருந்தாலும் சரி, அதற்கு நமக்கு கூலி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்களோ, எப்படி நமக்கு கற்று தந்திருக்கின்றார்களோ, அதே போல் நமது அமல்களை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு கூலியை வழங்குவான். இதான் கான்செப்ட். இதை சொன்னால் இதற்கு மாற்றமாக இருக்கக்கூடியவர்கள், விதஅத்துகளை செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்குது? ஒரே ஒரு பதில தான் சொல்லுவாங்க. ஆதாரம் எதுவுமே இல்லை என்று சொன்னால் அவர்கள்ட்ட வரக்கூடிய வார்த்தை என்ன? காலம் காலமாக பின்பற்றி இருக்கோம். எத்தனை தலைமுறையா எங்க அத்தா இப்படித்தான் இருந்தாரு, எங்க அத்தாவுடைய அத்தா இப்படித்தான் இருந்தாரு, நீங்க சொல்றது இப்ப புதுசா சொல்றீங்க, அதெல்லாம் எங்களுக்கு வழங்காது. எங்க அத்தா என்ன கொள்கையில இருந்தாலும் அப்படியே அங்க இருந்துட்டு போயிடும் அப்படி சொல்றாங்களா இல்லையா? அப்ப அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? நமக்கு ஒரு பாடமாக வந்திருக்காங்க. அப்படி இருக்காதீங்க. ஏன் என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே நம்ம வந்து நம்மளுடைய அதாவது அத்தாவை பின்பற்றக்கூடாது நம்ம சொல்லல. நம்முடைய தகப்பனார் நபி வழியை பின்பற்றி இருந்தால் நாம தாராளமாக நம்ம பின்பற்றலாம். ஆனால் தகப்பனார் நமது முன்னோர்கள் வந்து மதி இல்லாதவர்களாகவும் அல்லது அவர்கள் அந்த காலகட்டத்திலே எதை நம்பி இருந்தார்களோ அப்படியான ஒரு நிலைமை இருந்தாலும் நாம் அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அல்லாஹ் திருக்குறான்ல கேட்கிறான், அவ்வளவுக்கான ஆபாவும் அவர்களது முன்னோர்கள் லா யஅகிலூன ஷைஅன் வலாஹும் யஹ்ததூன், அவர்கள் எதையும் சிந்திக்காமலும் நேர்வழி பெறாமல் இருந்தாலுமா இவர்களை பின்பற்றுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இதிலிருந்து நாம் என்ன விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எந்த அமலாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு தொழுகையை அப்படின்னா இது நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டியதை போன்று நாம் கட்டுகின்றோமா? அவர்கள் ருக்கூ செய்தது போன்று நாம் ருக்கூ செய்கின்றோமா? நீங்க பாருங்க, பெண்களாக இருக்கக்கூடிய எவ்வளவு பெண்கள் இருக்கீங்க. நீங்க எல்லாரும் வீட்டில் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க. பெண்கள் தொழுகை முறை அப்படின்னு தனியா ஒரு புக்கு இருக்குமா? பெண்கள் தொழுகை முறை ஹனவி அப்படின்னு ஒரு புக்கு இருக்கு. ஆண்களுக்கு ஒரு தொழுகை முறை, பெண்களுக்கு ஒரு தொழுகை முறை என்று இரண்டு தொழுகை முறை கிடையவே கிடையாது. ஆண்கள் எப்படி தக்பீர் கட்ட வேண்டுமோ அப்படித்தான் பெண்களும் தக்பீர் கட்ட வேண்டும். பெண்கள் எப்படி ருக்கூ செய்ய வேண்டுமோ அப்படித்தான் ஆண்களும் ருக்கூ செய்ய வேண்டும். சுஜூத் எப்படி செய்ய வேண்டும், எல்லாமே ஒரே நிட்டோ தான். என்ன கூடுதலாக பெண்களுக்கு தொழுகும் பொழுது தலையை மறைக்க வேண்டும். இது ஒண்ணுதான் சட்டம். ஆண்களுக்கு தலையை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேற தொழுகை முறைகள்லாம் உடல் அசைவுகள்லாம் எல்லாம் ஒரே மாதிரியான அமல் தான். ஆனா வந்து என்ன, ஒரு பெண்களுக்குன்னா அவங்க என்ன செய்யப்பட்டுதான் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய சஜிதாவெல்லாம் வேற மாதிரி இருக்கு, அவங்களுடைய அத்தையாத்தியர் கூட வேற மாதிரி இருக்கு. அப்ப என்ன காரணம் என்று சொன்னால், இது நாங்கள் காலகாலமா இப்படித்தான் பண்ணிட்டு வர்றோம், இப்படித்தான் பின்பற்றிட்டு வர்றோம் அப்படின்னு செய்யறாங்க. நாம் நன்றாக ஒன்று விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹும் அவனோட தூதரும் எந்த மார்க்கத்தை நமக்கு சொன்னார்களோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். நாம் சென்டிமெண்டாக நாம் என்ன செய்யக்கூடாது, போய் எதிரே போய் விழுந்து விடக்கூடாது என்று நாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பி, அடுத்தபடியாக என்ன, இப்படிலாம் செய்ததற்கு பிறகும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை, கடுமையான கவலை இருக்கு. அப்படி கவலை இருக்கக்கூடிய அந்த தருவாயில அல்லாஹ் ஒரு வகை ஒன்று இறக்குறான். என்ன, இன்னக லா தஹ்தீ மன் அஹ்பப்த, நபியே நீர் விரும்பியவருக்கெல்லாம் நான் நேர்வழி காட்ட மாட்டேன். நீங்க உங்களுடைய சொந்தக்காரமா நான் நேர்வழி காட்டணுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்பேற்பட்ட மேன்மையானவன், எப்பேற்பட்ட நீதியானவன் பாருங்க. யார் அவனது மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனதால் நினைக்கின்றாரோ அவருக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நேர் வழியை கொடுக்கின்றான். சரி, நம்ம நபி தானே, நம்ம நபியுடைய பெரிய தகப்பனார் தானே, அவருக்கு என்ன செய்வோம், நம்ம நேர் வழியை கொடுத்துருவோம்
கொடுத்துருவோம் அப்படின்னு செய்ய அவர் மருத்துவராக இருந்தும் கூட அவருக்கு நம்ம நேரடியை கொடுத்துருவோம் அல்லாஹ் நாடல. அல்லாஹ் என்ன பார்க்கிறான், நீ என்ன சொல்ற, உன்னுடைய நிலைமை என்ன, உன்னுடைய நிலை என்ன, உன்னுடைய உன் சைட்ல என்ன என்னை ஏத்துக்கிறே இல்லையா அப்படின்னு அல்லாஹ் பார்க்கிறான். அப்ப நீ என்னை ஏத்துக்கிறாம இருக்கும்போது நீ நபியுடைய பெரிய தகப்பனாராக இருந்தா என்ன, யாராவது எனக்கு என்னப்பா. ஆனால் அதே நேரம் அபிசீனியாவிலிருந்து அடிமையாக விற்கப்பட்ட எவ்வளவோ பேர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு விட்டு நீ வா அப்படின்னு என்ன செய்யறாங்க, கொடுமைப்படுத்துகிறார்கள். அவங்க எல்லாம் என்ன செய்யல, இஸ்லாத்தை விடல. அவர்களது ஈமான் அவ்வளவு உறுதியா இருந்தாங்க. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா பிலால், உங்களது செருப்பின் ஓசையை நான் சொர்க்கத்துல கேட்டேன். என்னதான் நீங்க அமல் செய்யறீங்க, உங்க செருப்பின் ஓசை எனக்கு முன்னாடி நான் கேட்டேன். நான் போறதுக்கு முன்னாடியே உங்க செரு நீங்க ஒரு ஆளு சில பேர் தான் இருப்பாங்க. எப்படின்னா நம்ம கூடயே இருந்தாங்க, நம்ம அம்மாவோ அத்தாவோ மனைவியோ பிள்ளையோ இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க வர்ற சத்தத்தை வச்சே என்ன செய்யலாம், நடையில சவுண்ட் இருக்குல்ல அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து அம்மா தான் வர்றாங்க, இது வந்து அத்தா தான் வர்றாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு மாதிரியான ஒரு நடை அது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிகமாக புழைக்கியதன் காரணமாக அவர்களுடைய நடை அவர்களுடைய சத்தம்லாம் அவளுக்கு தெரியுது. அதனாலதான் கேட்கிறாங்க, பிலால என்ன அப்படி அமல் செஞ்சீங்க கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒன்றும் பெருசா ஒரு அமல் செய்யல, எப்போ உது செஞ்சாலும் அல்லாஹ்விற்காக தொழுதுருவேன், அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான், அவ்வளவுதான் சொல்றாங்க. அதற்காக வேண்டி அவர்களுக்கு சுவனம் வழங்கப்பட்டதா அப்படின்னா சொல்லப்படல. ஆனால் கேட்டிருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அப்படி சொல்றாங்க. நம்ம என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், யாராக இருந்தாலும் சரி, நாம் ஒன்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் அதற்கு முயற்சி பண்ண வேண்டும். அல்லாஹ்வை என்ன செய்ய மாட்டான், வலுக்கட்டாயமாக நம்ம உள்ளத்தை பிளந்து கொண்டு அதுக்குள்ள வைக்க மாட்டோம். நாம் தான் முயற்சிக்க வேண்டும். இந்த மார்க்கத்தின் பக்கம் நாம் தான் அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்பதான் அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக் கொள்ளாத வரைக்கும் அந்த சமுதாயத்தை நான் மாற்றுவதில்லை. நமது மார்க்கம் வேண்டும், நமக்கு சொர்க்கம் வேண்டும், நமக்கு மறுமை வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதன் பக்கம் நாம் தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர நான் அப்படி இருந்துக்கிறேன், அல்லாஹ் நீயே பார்த்து ரசிக்க, என்னை பார்த்து நீ எப்படி ஒரு மாதிரியை கொண்டு போய் நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அல்லாஹ் நபிமார்களுடைய இந்த உலகத்திலேயே கெட்டவர்களுக்கு, கெட்ட மனிதர்களுக்கு உதாரணமாக யாரை சொல்லுகிறான் தெரியுமா? நபிமார்களுடைய மனைவியை தான். எந்தெந்த நபிமார்களுடைய மனைவி? நூஹ் நபியுடைய மனைவி, லூத் நபியுடைய மனைவி. தரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத்த நூஹி வ இம்ரஅத்த லூத்தின். அவங்க யாரு? 950 வருஷம் நூஹ் நபி தாவா பண்ணி இருக்கிறாங்க. ஆனா மனைவியும் பிள்ளை என்ன செய்யல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. லூத் நபி அவர்கள் இஸ்லாத்தை, லூத் நபி அல்லாத அவர்களது குடும்பம் அல்லாத எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்களது மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கவில்லை. ஆனால் உலகத்திலேயே ரொம்ப கொடியவன் என்று வர்ணிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், இஸ்லாத்தை கொடுக்கிறான். காரணம், அவர்கள் இஸ்லாத்தை விரும்பினார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான். உலகத்திலே நல்லவர்களுக்கு உதாரணமாக யாரை சொல்லுகின்றான்? 2 பெண்மணிகளைத்தான் சொல்லுகின்றான். அது யாரு? ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், இன்னொன்று ஆசியா அம்மையார். இந்த 2 பேரும் சொல்றாங்க. இதில் நம்ம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாத்தை நாம் தான் விரும்ப வேண்டும். அதே நேரம் இந்த மார்க்கத்தை நாம் எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கம், திருக்குர்ஆன் மற்றும் நபி வழி, இந்த 2ஐத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். எங்கள் ஊரில் இவ்வளவு காலம் இந்த செயல் இருக்கின்றது, எங்கள் பகுதியில் இந்த காலம் இப்படி செயல் இருக்கின்றது, எனது தகப்பனார் இதைத்தான் காலம் காலமாக செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், வழி இருக்கிறோம். தகப்பனார் நபி வழியை பின்பற்றியிருந்தால் தாராளமாக நம்ம என்ன செய்யலாம், அது தகப்பனாரை பின்பற்றுவதாக ஆகாது. அப்போ நாம் என்ன செய்யறோம், நபி வழியை தான் நம்ம பின்பற்றுகிறோம். எனவே நபி வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் ஆக்கிய வேண்டும் என்று கூறி இந்த சிறிய உரையை